Taste the Daily. ஈரோடு மாவட்டம் பவானி பேருந்து நிலையத்தில் உள்ள டீ கடை மற்றும் பேக்கரிக்குள் நுழைந்த மர்ம நபர் பணம், சாக்லேட் உள்பட 10,000 ரூபாய்க்கு மேலான பொருட்களை திருடி சென்றுள்ளார். பவானி பேருந்து நிலையத்தில் கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான டீ கடை, பேக்கரிக்குள் நள்ளிரவில் நுழைந்த மர்ம நபர் பணம், சாக்லேட் மற்றும் இனிப்புகளை சாக்கு மூட்டையில் போட்டு எடுத்து செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியிருந்தன. இந்நிலையில் விரைவில் பேருந்து நிலையத்தில் புறக்காவல் நிலையம் செயல்படுத்திட வேண்டும் என பவானி பேருந்து நிலைய வியாபாரிகள் சங்கத்தினர் விடியா திமுக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற பள்ளி மாணவன் அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே பலியானார். குலசேகரப்பட்டினத்தைச் சேர்ந்த 16 வயது பள்ளி சிறுவன் சுந்தர் தனது சித்தப்பாவுடன் இருசக்கர வாகனத்தில் தங்களது தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போது சாலையை கடக்க முயன்ற போது அரசு பேருந்து சிறுவன் மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் மயூரா நகரில் சாலை நடுவே உள்ள மின்கம்பத்தை சாலையோரமாக மாற்றித்தரக் கோரி விடிய அரசின் மின்வாரிய அதிகாரிகளிடமும் மாநகராட்சியில் முறையிட்டும் அலட்சியம் காட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சாய்பாபா தெருவில் சாலை நடுவே உள்ள மின்கம்பத்தால் ஆம்புலன்ஸ் செல்ல முடியாமல் பாதி வழியில் நிற்பதாகவும், அதனால் நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதில் தாமதம் ஏற்படுகிறது என்றும் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். அத்துடன் யாரையும் நம்பாமல் தாங்களே சாலையை செப்பனிடும் பணியை செய்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கூரை வீடு திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் சுமார் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் பாதிப்பு ஏற்பட்டதாக குடும்பத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர். குமாரக்குடி கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலை அருகே ரமேஷ் என்பவரின் கூரை வீடு இருக்கிறது. இந்த வீடு திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவலின் பேரில் உடனடியாக வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வீட்டில் இருந்த பொருட்கள், ஆவணங்கள், நகை, பணம் உள்ளிட்டவை தீயில் எரிந்து கருகியது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அருந்து கிடந்த மின்கம்பியை தவறுதலாக மிதித்த விவசாயி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாபநாசம் அருகே வளத்தாமங்கலத்தை சேர்ந்த 33 வயது வெங்கடேஷ் வழக்கமாக வயல் வேலைக்காக சென்றபோது வழியில் மும்முனை மின்சார கம்பி ஒன்று அருந்து கிடப்பது தெரியாமல் மிதித்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதை கண்டு அருகில் இருந்தவர்கள் மின்சார வாரியத்திற்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பாபநாசம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடிய அரசில் மின்சார வாரியம் மெத்தன போக்குடன் செயல்படுவது இந்த உயிரிழப்பு சம்பவத்தின் மூலம் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. தொடர் மழையின் காரணமாக பொள்ளாச்சியை அடுத்த ஆழியார் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென்று உயர்ந்து 101 அடியை எட்டியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நேற்று காலை நிலவரப்படி 95.80 அடியாக இருந்த ஆழியார் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5.3 அடி நீர்மட்டம் உயர்ந்து தற்போது 101.10 அடியாக உள்ளது. 120 அடி கொள்ளளவு கொண்ட ஆழியார் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3814 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதாகவும், அணையில் இருந்து வினாடிக்கு 84 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் கொசப்பேட்டையில் பள்ளி கட்டிட திறப்பு விழா திடீரென ரத்தானதால் மாணவிகள் ஏமாற்றம் அடைந்தனர். கொசப்பேட்டை ஈவேரா நாகம்மையார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 14 புதிய வகுப்பறைகள் கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் இன்று காலை திறந்து வைக்க இருந்த நிலையில் திடீரென நிகழ்ச்சி ரத்தானதாக சென்னையிலிருந்து தகவல் வந்தது. இதனால் நிகழ்ச்சிக்கு செலவிடப்பட்ட பல்லாயிரம் ரூபாய் வீணானது மட்டுமல்லாமல் பள்ளி மாணவிகளும் பெற்றோர்களும் முணுமுணுத்தவாறு சென்றனர். விடியா திமுக ஆட்சியில் ஆட்சியர், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் என அனைவரையும் வரவழைத்து புதிய கட்டிட திறப்பு விழா ரத்தாகி இருப்பது நிர்வாக சீர்கேட்டிற்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாகவே கருதப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் 37 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. கழனிவாசலில் உள்ள இரட்டை குளத்து முனீஸ்வரர் கோயில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு இந்த மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 37 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. காரைக்குடி புதுக்கோட்டை சாலையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் மாட்டு வண்டிகள் இறுதி வரை சீறி பாய்ந்து சென்று ஒன்றை ஒன்று முன்னேறி சென்றன. போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டி உரிமையாளருக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது.